டேய் சொல்கிற வேலைலாம் கரெக்டாக செய்யணும்டா. ஆ அண்ணே, வேலைக்கு இன்னொரு பையனை கேட்டிருந்தீங்களே, தெரிஞ்ச பையன் தானே? வணக்கண்ணே. அப்படியா? சரி, வேலையெல்லாம் கற்றுக் கொடுப்பா. சரிங்கண்ணே. டேய், நுங்கம்பாக்கத்தில் ஒரு சேர் ஹைட்ராலிக் மாற்றணும், போயிட்டு வந்துடுறா. சரிண்ணே. வேலு, ஒன்றும் இல்லைடா, யோகா போயிட்டு வரட்டும். ஓகேண்ணே. டேய் யோகா, அப்படியே வரும்போது கார்த்திக் கடையில் பேமெண்ட் வாங்கிட்டு வந்துடுறா. சரிங்கண்ணே. அண்ணே, எப்பவும் பணம் வாங்கிறதுக்கு என்ன தானே அனுப்புவீங்க? அவனும் ஒன்று மாதிரி நம்பிக்கையான பையன் தான்றா, அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். டேய் காசி, அண்ணே. பின்னாடி சேர் வந்திருக்கு, நீ வேலும் போய் அடிக்க வைங்க. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. டேய், உன்னை வேலைக்கு அனுப்பிச்சா எவ்வளோ நேரமா ஆட்டிக்கின்னு வர? எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுன்னுக்குறோம், வந்து செய். ஏன் திடீர்னு இப்போ கோவப்படுறாரு? என்னடா சம்பந்தமே இல்லாம உன்னை கத்திட்டு போறான்னு பாக்குறியா? ஆமாண்ணே. அவன் தான் உன்னை இங்க சேர்த்து விட்டான். அவனோட நீ திறமையா வேலை செய்யறல, அதனாலதான். அவர் தானே என்ன வேலைக்கு சேர்த்து விட்டாரு. அவர் எப்படிண்ணே? டேய், நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல முக்காவாசி பேரு நம்ம கூட இருக்கவங்க தான்டா. நம்மெல்லாம் அவங்களோட கம்மியா தான் நல்லா இருக்கணும். அவங்கள விட அதிகமா நல்லா இருந்துட்டோம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை பார்த்து அவங்க பொறாமையோட உச்சிக்கே போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து நீ வருத்தப்படாத, போய் வேலையப்பா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. டேய், திறமை இல்லாதவன் தான்டா உன்னை பார்த்து பயப்படணும். நீ ஏன் மற்றவங்கள பார்த்து பயப்படுற? அவன் போக போக புரிஞ்சுப்பான். நீ போய் தைரியமா வேலையை பாரு.